என் செல்ல குழந்தையே, இதற்கு மேலும் உன்னிடம் மறைக்கவே முடியாத சில விஷயங்கள் இருக்கிறது. என் குழந்தையே, இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஒன்று நடக்கப் போகிறது. அது யாரால் நடக்கப் போகிறது, எதனால் நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், இதையெல்லாம் உனக்கு நான் வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன். இந்த நேரம் உன் தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு கிடைக்கக்கூடிய சில உண்மைகளை என்னவென்று உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிட வேண்டும். எதையுமே உன்னிடமிருந்து மறைப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை. ஏனென்றால் எல்லா விதமான விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு வெளிப்படையாகவே காண்பிக்க தொடங்கிவிட்டது. சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுக்க தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி பார்க்கிறோம் என்பதை பொறுத்துதான் நமக்கு தீர்வு கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற இது போன்ற காரியங்களினால் உனக்கு நடப்பதை எல்லாமும் நிச்சயமாக உனக்கு நான் சரியாக எடுத்து சொல்லிவிட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உள்ளதை எல்லாமும் உள்ளபடி சொல்லும் இந்த நேரம் உனக்கான திருப்பங்கள் எல்லாவற்றையும் சரியாக உனக்கு நான் சொல்லிவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாமும் நினைத்து இனி வருந்த ஒன்றுமில்லை. தந்ததை வைத்து வாழ்ந்துவிட வேண்டும் என்ற ஒரு மனப்பக்குவம் என் பிள்ளைக்கு சரியாக வந்துவிட்டது. இந்த நேரம் இனி இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் இனி நமக்குள் தோன்றும் விஷயங்களை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை நீ சந்தோஷப்பட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. ஒவ்வொரு நாளும் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தே தீர வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறது. நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளும் இந்த வாழ்க்கையை உனக்கு எப்பொழுதும் சரியாகவே காண்பித்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கும், என்ன நடக்காது, எதற்கு ஆசைப்பட வேண்டும், எதற்கு ஆசைப்படக்கூடாது என்று. முன்பு போலெல்லாம் இப்பொழுது இல்லை. இந்த விஷயம்தான் என்று ஒரு முடிவெடுத்து விட்ட பிறகு அதில் எந்த நிலையிலும் நாம் தடங்கள் ஏற்பட்டு நிற்பது கிடையாது. ஏனென்றால் முன்கூட்டியே கணித்து இந்த விஷயம் எப்படி நமக்கு முடிவை கொடுக்கும் என்பதனை எல்லாமும் முன்கூட்டியே கணித்து விட்ட பிறகுதான் என் பிள்ளைகள் இன்றெல்லாமும் ஒரு செயலை செய்ய தொடங்குகிறார்கள். ஆக மொத்தத்தில் எந்த ஒரு காரியத்தையும் கை வைத்து விட்டு விடாதே, முன் வைத்த காலை பின் வைக்காதே என்றெல்லாம் சொல்லக்கூடிய வேலையை நிச்சயமாக என் குழந்தை எனக்கு கொடுக்கவில்லை. சரியாகவே செய்கிறது, முறையாகவே ஒவ்வொன்றையும் எதிர்கொள்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ முழுக்க முழுக்க கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. பொறுப்புணர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது உன் வாழ்க்கையில். நீ பேசுகின்ற வார்த்தைகளை நம்பி, நீ சொல்கின்ற விஷயங்களை நம்பி உன் மீது அதிகமான அன்பு கொண்டவர்கள் நிச்சயமாக இங்கு அதிகம். இவர்களுக்கெல்லாமும் நாம் எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஒருபோதும் நம்மை நம்பி இருக்கின்ற பிள்ளைகளை மட்டும் நாம் கைவிட்டு விடக்கூடாது. இவர்கள் நம்மை மட்டுமே சார்ந்திருப்பதனால் யார் வந்து இவர்களுக்கு என்ன உதவி செய்தாலும் அதை ஏற்க மறுத்து விடுவார்கள். அதுதான் உண்மையான அன்பு, உண்மையான நட்பு.
எப்பொழுதும் இது போன்ற செயல்களில் இறங்கி இருப்பவர்களை மட்டும் நீ விட்டுவிடக்கூடாது. நமக்கு ஒரு ஏமாற்றம் வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுதும், ஒரு உண்மையான அன்பு இல்லையே என்று நாம் நினைக்கும் பொழுதும், இவர்கள் தானே உன்னை ஆறுதல் படுத்தி இருந்தார்கள், இவர்கள் தானே உனக்கான ஆறுதலை கொடுத்திருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு மனசாட்சி என்ற ஒன்று இருக்கும் என்றால், நாளை அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் கேட்காமலேயே நாம் போய் நிற்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் புரியவில்லை. நாம் எதற்காக செல்ல வேண்டும் என்று என் பிள்ளை அதிகமாக நீ யோசித்து கொண்டிருக்கிறாய். இது போன்ற நேரம் உனக்கு எப்பொழுதும் வெற்றி நிச்சயமாக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சந்தர்ப்பம், இந்த சூழ்நிலைகள் என்று எப்பொழுதும் நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான உண்மைகளை தந்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் ஒட்டு மொத்தமாக இனி நீ கேட்பதை எல்லாமும் உனக்கு சரியாக சொல்லிவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எது நடந்தாலும் நாம் விரும்பியது நமக்கு கிடைத்தே தீர வேண்டும். என்ன நடந்தாலும் நாம் ஆசைப்பட்ட இடத்தில் நின்று நம்முடைய வெற்றியை பெற்றே தீர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த சந்தர்ப்பம், இந்த சூழ்நிலைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ பறித்து கொண்டு எப்பொழுதும் கவலையிலேயே இருப்பதை முதலில் நிறுத்து. எது நடந்தாலும் உன் முகத்தில் இருக்கும் புன்னகை மட்டும்தான் அந்த துரோகத்திற்கும் பதிலாக இருக்க முடியும் என்பதனை மறக்காதே. நீ சோர்ந்து போய்விட்டால், கண்கலங்கி கண்ணீர் சிந்திவிட்டால், நிச்சயமாக இனியும் உன்னை யாராலும் காப்பாற்றிவிட முடியாது. உன்னுடைய மனதில் தோன்றும் எண்ணங்களுக்கு எப்பொழுதுமே என்னுடைய ஒவ்வொரு நம்பிக்கையும் கை கொடுக்கும். அம்மாவிற்கு உன் மீது இருக்கின்ற நம்பிக்கை உனக்கு உன் மீது இருந்தது என்றால், என்றோ இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை உன் கைகளில் கொடுத்திருக்கும். என்றோ இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதை எல்லாமும் உன் கைகளில் ஒப்படைத்திருக்கும். இதை எல்லாமும் நீ இனிமேலாவது முழுமையாக புரிந்து கொள்ள தயாராகு. இனிமேலாவது உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள தயாராகும். உன்னிடத்தில் நின்று உன் தாய் உனக்கு சொல்வது போல நீயும் எப்பொழுதும் தெளிவாக இருந்து விட்டாயானால், என்ன நடப்பதாக இருந்தாலும் அதில் நீ கேட்டதை விட உனக்கு சிறப்பாகவே எல்லாமும் நடக்கும். எதுவே நம் வாழ்க்கையின் கடைசி என்று நினைக்கின்ற ஒரு நிலை வரும்பொழுது, அந்த நேரம் உனக்குள் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்து உன்னை துளிர்க்கச் செய்யும். நம்பிக்கைதான் எல்லாமும், முயற்சிதான் இங்கு எல்லாமும் என்று நினைக்கின்றபடியால் நம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாமும் புரிந்து கொண்டு நீ மீண்டு வந்து கொண்டிருக்கிறாய். என்ன நடந்தாலும் சரி, உனக்கு அம்மா ஒன்றை மட்டும் சொல்கிறேன், என் பிள்ளையை, உனக்கு தெய்வத்தின் துணை இருக்கிறது, தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு இருக்கிறது. நீ நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருப்பது உண்மை என்றால், மீண்டும் மீண்டும் உனக்கு நல்ல விஷயங்களை நடக்கும், நல்லதையே நடத்தப்படும். அதே நேரம் எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் துணிச்சலோடு உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்பதனை மறக்காதே. எந்த வகையிலும் உன்னுடைய மனதில் ஏற்படும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய சோதனையிலும் சூழ்நிலையிலும் எப்போதும் நான் உன்னை கடந்து வந்து கொண்டே இருப்பேன். எதனால் தெரியுமா? இதையெல்லாமும் நீதான் என்னவென்று பார்க்க வேண்டும்.
ஒவ்வொரு விஷயங்களில் இருக்கும் நுணுக்கத்தை நீதான் பார்க்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. பொதுவாகவே வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலைகளில் தான் உன்னை வைத்திருக்கிறது எனும் பொழுது நாம் எப்பொழுதும் அதற்கு தகுந்தாற் போல நம்மை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு தருணங்களையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம் என்றால் என்றாவது ஒரு நாள் நாம் நினைத்தது போல ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒன்று நம் கைகளில் சேரும் பொழுது பல நாள் பலன் ஒரு நாள் கிடைத்து விட்டது என்று சொல்லி நாம் நினைக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நமக்கான பல தீர்வுகளையும் இந்த வாழ்க்கை தந்து கொண்டே இருக்கும். எந்த பொழுதும் நல்ல பொழுதாகவும் இந்த வாழ்க்கையின் உனக்கான உண்மை உள்ள பொழுதாகவும் உன்னை மாற்றும் அதிர்ஷ்ட பொழுதாகவும் மாற வேண்டும் என்றுதான் உன் அம்மா தினம் தினம் விடியலில் உன்னை தேடி வருகின்றேன். இன்று இந்த விடியல் உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை தாண்டி உனக்குள் இருக்கும் தேவையற்ற சிந்தனைகளை இது வேறறுத்து விடும் என்பதுதான் உண்மை. நான் நுழைந்து விட்ட இல்லம் அல்லது நான் பேசுகின்ற இடம், பேசுகின்ற மனிதர்கள் என்று ஒவ்வொருவரிடத்திலும் நாம் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டிய சில உண்மைகள் இருக்கிறதல்லவா? உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உனக்கு துணையிருந்து நான் எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்வாய். ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திட்ட அதிர்ஷ்டங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னிடத்தில் நின்று நான் உனக்கு சொல்ல நினைக்கும் விஷயங்கள் இனி உன்னுடைய மனதில் நின்று உன்னை தேற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் சரி, நான் இருக்கிறேன் என்ற இந்த காலம் வரும் வரை உனக்காக ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை வந்து தொடரட்டும். சத்தம் இல்லாமல் பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் நடத்தி முடித்திருக்கிறேன். இனிமேலும் சத்தமில்லாமல் உனக்கு பல விஷயங்கள் நடக்கும். ஆனால் என் பிள்ளை, நீ புரிந்து கொள்ளும்படியாக உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை மாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை கை தூக்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதையே என்றும் நமக்காக பேசுகின்ற நம்முடைய குழந்தைகள் எப்பொழுதும் தன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியாக முன்னெடுத்து செல்ல உதவ வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்க, நான் உன்னை தொடர, நீ எப்பொழுதும் உன்னை இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மனதளவில் உன் திறமையை பாராட்டி தெய்வம் உனக்கு ஒவ்வொன்றையும் தந்து கொண்டுதான் இருக்கும். நீ எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் மன வலிமையோடும் இருந்துவிட்டால் போதும். நடக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வந்து உன் மனதை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை தெரிந்து கொள்வாய். எப்பொழுதும் நாம் எதையும் எல்லோருக்கும் விட்டுவிட முடியாது. எந்த நேரத்திலும் எதையும் நாம் தொலைத்து விட முடியாது. உன்னிடத்தில் நின்று நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்கள் இனிமேலும் உனக்கு புரியாமல் போகாது. ஏனென்றால் எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற அனுபவங்கள், எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லித் தருகின்ற பாடங்கள். நல்ல பாடங்களை நீ கற்றுக்கொண்ட பிறகும் கூட இனி எப்பொழுதும் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையையும் கோட்டை விட்டுவிட மாட்டாய். என் பிள்ளையே, இன்று இந்த நாளில் உன்னோடு இருந்து நான் பேசுகின்ற விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். நீ நினைத்த ஒரு காரியம் இன்று ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் உனக்கு சொல்லும் இந்த நேரம் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நொடியிலும்
இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வரலாம் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். வராகி என்பவள் உன்னோடு இருக்கும் காலம் வரை இனி உன்னை தேடி தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே நடக்கும் நல்ல விஷயங்கள் உன் கண் முன்னால் உனக்கே புரிய தொடங்கும். என் பிள்ளையே, நாம் தெய்வத்தை நம்புகின்ற நேரம், தெய்வத்தினுடைய அருளை பெற துடிக்கின்ற நேரம், இந்த வாழ்க்கை நமக்கு இன்னமும் என்னென்ன விஷயங்களை எல்லாமும் கொடுக்கிறது என்பதில் எப்பொழுதும் கவனம் வேண்டும். எந்தெந்த விஷயங்களை எல்லாமும் சரியாக உனக்கு நடத்துகிறது என்பதில் உனக்கு கவனம் வேண்டும். இதுவரையிலும் நாம் எதிர்பார்த்திட்ட ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நல்லது நடக்கப் போகிறது. எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. முன் வைத்த காலை பின் வைத்து விடாமல் இருந்து விட்டோமானால் இன்றும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு இப்பொழுது கொடுக்கின்ற உன்னுடைய கடின உழைப்புக்கான பரிசு முழுமையாக உன்னோடு இருந்து கொண்டிருக்கும். யாராலும் அதை உன்னிடத்திலிருந்து பறித்துவிட முடியாது என்பதுதான் உண்மை. எந்த சூழ்நிலையானாலும் நமக்கு கிடைக்கும் விஷயங்களை நாம் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு யதார்த்தங்களையும் சரியாக நான் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் என் பிள்ளையினுடைய மனது கட்டுப்பட்டு நடக்கும் ஒரு மனதாக மாற வேண்டும். நினைத்த காரியம் மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கும் பொழுது, நீ நினைத்த விஷயம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் பொழுது, உன்னுடைய நம்பிக்கையை எந்த இடத்திலும் நீ இழந்து விடாதே. உனக்குள் தோன்றும் உண்மையான எண்ணங்களை நீ ஒரு நாளும் விட்டு விடாதே. எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கான நன்மைகள் என் பிள்ளையை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நடந்து முடிந்தது இனி எப்பொழுதும் உன்னை காயப்படுத்தாது. நடக்கப் போவது இனி எப்பொழுதும் உன்னுடைய மனதை நிச்சயமாக துன்பப்படுத்த வராது. நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை பொறுத்து அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும் என்பதனை மறக்காது. நல்ல வேளை, இந்த வாழ்க்கையானது உனக்கு இப்பொழுதாவது இந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறதல்லவா? இனி எதையுமே யோசித்து நீ கலங்க வேண்டாம். உனக்கு நடப்பதில் இனி எப்பொழுதும் சந்தோஷம் பெருகி வரும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு நடக்கும் விஷயங்களில் எப்பொழுதுமே ஆனந்தம் பெருகி வரும் என்பதனை நீ புரிந்து கொள். அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று நாம் யோசித்து முடிக்கும் முன்னமே இந்த வாழ்க்கை நமக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும் என்பதனை இன்று நான் உனக்கு நிரூபித்து காட்டுவேன். இந்த நாளில் அதிர்ஷ்டத்தை தேடி என் பிள்ளை எடுத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு அடியிலும் மிக பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதே நடக்கும் என்பதனையும் எப்பொழுதும் நம் மனதிற்குள் வைத்திருக்கும் பொழுது, எப்பொழுதும் உன் மனதில் நீ சொல்லிக் கொண்டிருக்கின்ற வார்த்தை நல்லதே நடக்கும் என்பதாக இருக்கும் பொழுது, எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் அது சட்டென்று ஒரு நொடியில் காணாமல் போய்விடும் என்பதனை மறக்காது. இனி எப்பொழுதும் என் பிள்ளை தனக்குள் இருக்கும் இந்த உண்மையான எண்ணங்களோடு நீ உன்னை கொண்டு வர பழகு. முடிந்த வரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய உணர்வுகள் இங்கே மதிப்புகளை கொடுக்கிறது. உன்னுடைய உணர்வுகள் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. உன்னுடைய உணர்வுகள் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த வெற்றியை உனக்கு கொடுக்கிறது என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளும் இனி நீ விரும்பியது போல எல்லாமும் உனக்கு தெளிவாகவே கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். உன் விருப்பங்கள் எல்லாமும் உனதாக நின்று இனி உன்னை கை தூக்கிவிடும் என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்திலும் உனக்கு வெற்றிகள் குவியும் என்பதனையும் மறக்காதே.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.